கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார் அப்படின்னு பாமகவினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் செய்திருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு விஜய் மீது காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கல, கைது நடவடிக்கை எடுக்கல, மெத்தன போக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, முதல்ல இப்ப ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்களா இல்லையா? விசாரணை கமிஷன் அமைச்சா விசாரணை கமிஷனோட முடிவு வரணுமா இல்லையா? அப்ப விசாரணை கமிஷன் முடிவு மேல திருமாவளவனுக்கே நம்பிக்கை இல்லையா? விசாரிக்கட்டும், விசாரிக்கிறதுல யார் மேல தப்புன்னு சொல்லட்டும். அப்படி இல்லாம திடீர்னு கைது. நான் என்ன கேட்கிறேன், கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது, யார கைது செஞ்சீங்க? இன்னைக்கு வேங்கை வயல் நடந்து கொண்டிருக்கு, இன்னும் அதை யாரும் கண்டுபிடிக்கல. எல்லாத்தையும் விடுங்க, அவங்களோட கூட்டணி கட்சியோட மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலையுண்டு 2 வருஷம் ஆச்சு, என்ன யாரையும் கைது செய்யல. அப்ப திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு? அப்போ நிஜமான பிரச்சனை நடக்கிற எல்லா இடங்களையும் விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விசாரணை முடிவு வரட்டும். வந்தப்புறம் இதுவே தப்பு. ஒரு விசாரணை முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே அரசு அதிகாரிகளை வச்சு எவிடன்ஸ் எல்லாம் வெளியே விடுறாங்க. எம்பிக்கள் விஜய்க்கு எதிராக பேசுறாங்க. விசாரணை முடியட்டும். விசாரணை மீது நம்பிக்கை இல்லையா திருமாவளவனுக்கே நான் கேட்கிறேன். கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையில பாஜக குழு அமைத்தது அப்படிங்கிறது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அமைச்சிருக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சார் சொல்லியிருக்காங்க. இப்ப செல்வ பெருந்தகை என்னங்க பிரச்சனை? அப்படி பார்த்தா காங்கிரஸ்காரங்க அங்க போனாங்களே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு. அப்ப பாஜக மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களுக்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக பாஜக இருக்கும். நாங்க விஜய்க்கு அனுமதி அளித்ததிலிருந்து, பாதுகாப்பு கொடுத்ததிலிருந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே உண்மை கண்டறியும் குழுவை போடுறது இது முதல் தடவை இல்லை. அங்கே ஏன் நீங்க போய் உங்க உண்மை கண்டறியும் குழு ஏன் மணிப்பூருக்கு போல, ஏன் உத்தரப்பிரதேச போல? நீங்க போயிருக்க வேண்டியதான உண்மை கண்டறியும் குழு, நீங்க போனாதானே தெரியும். அதனால நம்ம தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி கேட்டாலும் நான் அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு, நம் மாநிலத்துக்காரங்களை பாருங்க. எப்ப பார்த்தாலும் பிஜேபி எதையாவது செஞ்சேன். நாங்க பிஜேபி மக்களோடு நிற்கிறோம். அதனாலதான் முதல் நாள் மாநில தலைவர் நான் உட்பட செஞ்சோம். அடுத்த நாள் பிரதமரின் கவலையான செய்தியை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு சொன்னார்கள். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களோட நிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, உண்மை கண்டறியும் குழுல இருந்தவங்க எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள். நான் இதே செல்வ பெருந்தகிட்ட கேட்கிறேன், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கலெக்டரும் எஸ்பியும் அவங்கள பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் மறுத்தாங்க? எதை மறைக்க பாக்குறீர்கள்? ஒரு கட்சி குழு நீங்களும் பண்ணுங்க, அது நடவடிக்கை எடுங்க. இப்ப திருமாவளவனே சொல்றாரு, செல்வ பெருந்தகை சும்மா இருக்காதுங்க, பிஜேபி ஒரு குழு அமைச்சிருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அனுப்பலன்னு கேட்கிற அளவுக்கு நீங்க நடவடிக்கையில் இருக்கிறீங்கன்றதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. அதை பத்தி நாங்க கவலைப்படல, நாங்க மக்களோடு நிற்கிறோம் என்பது தெளிவாக சொல்கிறேன். RSS நூற்றாண்டு விழாவில் அஞ்சல் தபால் அந்த இதை வெளியிடும் போது பிரதமர் வெளியிடுறாரு. இதுல இருந்து இந்தியாவை, இந்த ஒரு அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காங்க. எப்படி? இது மிக 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 தவறான ஒன்று. RSS இயக்கம் எந்த விதத்திலும் தேசியத்திற்கு எதிரான இயக்கம் அல்ல. தேசியத்தை முன்னிறுத்துகின்ற இயக்கம், தேச ஒற்றுமையை முன்னிறுத்துகின்ற இயக்கம், ஒழுக்கத்தை முன்னிறுத்துகின்ற இயக்கம். இதுவரைக்கும் எல்லா தலைவர்களும் அதற்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். ஆக இன்று முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவிடுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த மனநிலையில் தான் ஒரு 50 RSS தோழர்கள் ஷாகா என்ற அவர்களோட நடவடிக்கை, காலை நடவடிக்கையை, அவர்கள் பயிற்சி தான், அது ஒன்றும் இல்ல, எல்லாரும் இணைந்து ஒரு பயிற்சி செய்வாங்க, தியானம் செய்வாங்க. அதை கட்டுப்படுத்துவதற்காக வருடக்கணக்கில் செய்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து அவர்களை இன்று அப்புறப்படுத்தி, அவர்களை இன்று சிறைப்பிடித்து, அவர்களோட ஆரம்ப தினம் என்று இன்று விஜயதசமி ஒரு திருவிழா கோலம் கொண்ட நாள், அவர்களை அரெஸ்ட் செய்திருக்கிறாங்கன்னா, கைது செய்திருக்கிறாங்க. எந்த அளவிற்கு தமிழக அரசு தேசியத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். தமிழகத்தில் ட்ரக் மார்பியா என்று சொல்கின்ற போதைப் பொருள் கடத்தல்காரர்கள்லாம் சுதந்திரமா நடமாடுறாங்க. சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம். கொலை கொள்ளை அதிகரித்து இருக்கிறது. ஆனா இன்னைக்கு விஜயோட ஊர்வலத்துக்கு 30,000 பேருக்கு நாங்க 500 பேர் போடுறோம்ன்றாங்க. இன்னைக்கு 50 பேருக்கு அங்க 500 பேர்.
50 பேருக்கு அங்க 50 பேர் இருந்திருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் இருக்கிறாங்க. அப்ப உங்க கணக்கு தான் என்ன? அப்ப எதிர்கட்சினா பாஞ்சி வருவீங்க, ஆளும் கட்சினா நாங்க அதை பத்தி கவலையே பட மாட்டோம் அப்படின்னு சொல்வீங்க. அதே இது பெரிய கூட்டம் எதிர்கட்சி நடத்தினா நான் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு விடுவீங்க. ஆக இது தவறானது. அதுவும் RSS பத்தி திமுக, அதுவும் முதலமைச்சர் சொன்ன இந்த வார்த்தைகள் கடுமையான கண்டனத்திற்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலையை பொறுத்தவரையில 2 காவலர்கள் ஒரு ஆந்திர பெண்ணை வந்துட்டு வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க மேம்? தொடர்ச்சியா தமிழகத்துல இது போன்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டுதான், இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நாம எல்லாம் சொல்லுவோம் காவலர்கள் பெண்களை பாதுகாப்பார்கள் என்று. காவலர்களே பெண்களை சீரழித்திருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லாவற்றிற்கும் மேல நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா காவல்துறையில் முறைகேடுகள், காவல்துறையில் அஜாக்கிரதையான நிகழ்வுகள், குற்ற செயல்கள் இதெல்லாம் அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் எதற்கு காரணம்? காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறை. ஆக முதலமைச்சருக்கு காவல்துறை மீது கட்டுப்பாடு இல்லையா, இல்லை என்றால் காவல்துறை முதலமைச்சரை கண்டுகொள்ளவில்லையா என்று எதுவுமே தெரியாது. ஆக முதலமைச்சர் முதலில் தனது நடவடிக்கையை சரி செய்யட்டும். RSS மாதிரி இயக்கங்களுக்கு குறை சொல்வதை விட்டுவிட்டு தன் துறைக்கு கீழே இருக்கின்ற காவல்துறையினர் பொதுமக்களுக்கு உண்மையாகவே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்தட்டும். அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு அனுமதி கேட்டா, அனுமதி கேட்ட தினத்திலிருந்து அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவது வரை அவர்களை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி, அவர்கள் சுதந்திரமாக நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்க முடியாத ஒரு தன்மையை உருவாக்கி, அவர்கள் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தக்கூடாது என்ற தன்மையோட காவல்துறை நடந்து கொள்வதைப் போல தெரிகிறது. விதிமுறைகள் எதிர்க்கட்சிகளுக்கு தான் அதிகம். அதே மாதிரி இடம் தேர்வு செய்வதில் எதிர்க்கட்சிகளுக்கு தான் கட்டுப்பாடு. காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பதிலையும் எதிர்க்கட்சிகளுக்கு தான் பிரச்சனை. நாங்க ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு 30 போலீஸ் எங்களை சரவுண்ட் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம், அது பெண் தலைவர்களா நாங்க கேட்க போனதுக்கு எல்லாரும் கைது செய்யறாங்க. ஆக எங்கோ போய் கொண்டிருக்கிறது தமிழகம். 2026 இதற்கு முடிவு கட்ட வேண்டும்.